எவ்ரிஒன் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தென் திருப்பதி ரோட்டில் நான் இருக்கேன். இது எங்கே கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேட்டுப்பாளையம் டு அன்னூர் போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தெரியாமல் நீங்கள் போக மாட்டீங்க. இங்கே என்ன இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன கொடுத்துட்ருக்காங்கிறது நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் தென் திருப்பதியில் ரோட்டுக்கு கொஞ்சம் தள்ளி, நீங்கள் அன்னூர் போகிற ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கும். இங்கே ஹெச்பி பெட்ரோல் பங்க்கும் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன வகையான டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்கிறத நம்ம அழகாக பார்க்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். அவங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்காக அழகாக குடில் மாதிரி அமைச்சிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ், இப்போ இந்த லொக்கேஷன் பாருங்கள். உள்ளே அவங்க கொடுத்துருக்குறத இப்போ நான் காட்ட போகிறேன். பாருங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல் இருக்குங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல 8 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்து ஜாலியாக ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்துட்டு என்னென்ன வெரைட்டி வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி திருப்தியாக சாப்பிட்லாங்க. இங்கே வந்து இந்த இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சார்கிட்டே கேட்போம் என்னென்ன டிஷ்ஷஸ்ன்ட்டு. சார், இந்த டிஷ் பேர் என்னங்க? இது வந்து ப்ரான் மஞ்சூரியனுங்க. ப்ரான் மஞ்சூரியன், மொகலாய் சிக்கன் சொல்லுவாங்க. சிக்கனை வந்து உள்ளே வந்து ஆம்லேட் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வந்து சிக்கனை வந்து ஹைட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையோட ஸ்பெஷலும் கூட மொகலாய் சிக்கன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
சூப்பு நம்மகிட்ட எல்லா வெரைட்டியான சூப்பும் இருக்குது. நாட்டுக்கோழி சூப் இருக்குது, வெஜ் சூப் இருக்குது, டொமேட்டோ சூப் இருக்குது, சிக்கன் சூப் இருக்குது. ஸோ இது வந்து நாட்டுக்கோழி சூப்புங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சில கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து வெஜ் ஃபிங்கர். ஸோ வெஜ் ஃபிங்கர் இது வந்து மூமெண்ட் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கஸ்டமர்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு நல்ல மூமெண்ட்டும் இருக்குது. ஆமாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடைய பிரியாணி பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, எக் பிரியாணி, ஆல் டைப் ஆஃப் பிரியாணிஸும் கொடுக்குறோம். ரைஸ் என்ன ரைஸ் சார் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து சீரக சம்பா. ஆமாங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. நிறைய பேர் வந்து சில்லி ஃபிஷ் சாப்பிட்ருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபிஷ்ஷு அந்த பீசஸ் சாப்பிட்ருப்பாங்க. இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர். ஆமாம், இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தந்தூரி. இது எல்லாத்துக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து டிஷ்ஷு. நல்லாயிருக்கும். நம்ம வந்து என்ன முறையில் செய்யணுமோ அந்த முறையில் செஞ்சு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் கொடுக்குற மாதிரி டேஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். எல்லோரும் ஈவினிங் டைமில் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஆமாங்க. ஸோ வியூஸ் இவ்வளோ டிஷ்ஷும் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம். குழந்தைகளோட வந்தீங்கனாலும் நீங்கள் விரும்பி சாப்பிட்லாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் வாங்க. இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் பர்டிகுலர் வெரைட்டிஸ் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்குது, கண்ணை ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்குது. இதை போடுவோம். வியூவர்ஸ் இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிக்கன் குருமாவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ தயிர் பச்சடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பாயில் ஆகிருக்குங்க. சீரக சம்பா ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு. பீஸ் நல்லா குக் ஆகிருக்குங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரை. வெஜ் ஃப்ரை சாஃப்டாக இருக்குங்க. தெரியுதுங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெஜ் ஃபிங்கர். வாவ், வெஜ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது, நல்லா பாயில் ஆகிருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது, சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர். மைனஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஷ் ஃபிங்கருக்கு. ஆயிலே இல்லைங்க, ஆயிலே இல்லை, சூப்பராக இருக்குது, நல்லா குக்காக இருக்குங்க. நான் நிறைய இடத்துல இந்த ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்ருக்கேன், பட் இதில் வந்து ஆயில் வந்துட்டு சுத்தமாகவே இல்லை, சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. மைனஸோடு ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாவ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொகலாய் ஆம்லெட். நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆம்லெட்டை வந்துட்டு எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. இது லுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா? சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இந்த ஷாப்புக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மொகலாய் ஆம்லேட்டுன்னு நீங்கள் கேட்டுங்க, ஏன்னா இங்கே தான் கிடைக்கும், எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரில, இங்கே தான் அவங்க ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த மொகலாய் ஆம்லேட்டுன்னு நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் மொகலாய் ஆம்லேட்டுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னொரு வாய்ப்பு போயிடலாம். வீவர்ஸ், இங்கே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு மேட்டுப்பாளையம் டு அன்னூர் அல்லது திருப்பூர் போகிறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் தென் திருப்பதி 4 ரோடு தாண்டினோன்னே 200 ஃபீட் ரைட் சைடு தான் வந்துட்டு இந்த ஷாப் இருக்குது. இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. டேஸ்ட் ரொம்ப அருமையாக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸு. இந்த குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சாப்பிட்ருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக. ஸோ அவங்கக்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க சார், வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் நேம் சார்? விக்னேஷ். சார் நீங்கள் இந்த ஷாப்க்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. ஆமாம் ஆமாங்க. எப்படி சார் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது சார். சிட்டியில் இருந்து சாப்பிட்ற இடம் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆமாங்க. எப்படி சார் இந்த குடியில் அமைப்பில் உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் எப்படி சார் இருக்குங்க? நேச்சுரலாக சூப்பராக இருக்குங்க இதெல்லாம். ஆமாம் ஆமாம் சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னா என்ன டிஷ் சொல்லுவீங்க சார்? இங்கே இப்போது நூடுல்ஸ் ட்ரை பண்ணோம், இதுவும் நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸ், நாட்டுக்கோழி குழம்பு அதுவும் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குது சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார்.
சார் உங்கள் நேம் சார்? என் நேம் ரவிங்க. சார் இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, எப்படி சார் இருக்க ஃபீல் ஆகுது? இல்லை சூப்பராக இருக்குங்க, அட்மாஸ்பியர் நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு திருப்தி எப்படி இருக்குது சார். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு நேமே வச்சுருக்காங்க. அந்த நேமை பார்த்துட்டு உள்ளே வந்தீங்களா சார்? ஆமாம், அது நேம் பார்த்துட்டு தான் வந்த உள்ள. ஆமாம், அந்த ஒரு இயற்கையான ஒரு அட்மாஸ்பியர் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதான். சரி, என்ன இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க சார்? நெக்ஸ்ட் இப்போ வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கோங்க. அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டோம், சூப்பராக வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இது நூடுல்ஸு சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இருக்கார். இவர் சாதாரண கஸ்டமர் கிடையாது. சந்த மாமா கருணாஸ் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைரக்டர் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார் உங்கள் நேம் சார்? என் பேர் ஆர்கே ஜெயனுங்க. ஸ்கிரிப்ட் டைரக்டர் ஃபுல்லாக அதுதான் பண்ணேன். சின்னமாமா இப்போ செம்மறியாடு ஒன்று பண்ணியிருக்கோம் ஸ்கிரிப்ட் டைரக்டராக. நிறையா பண்ணியிருக்கேன். 90லேருந்து இருக்கேன் சென்னையில். வந்த மீன் டைம் சரி ஷார்ட் போகலான்ட்டு வந்தேங்க, வேறு ஒன்றும் இல்லை. என் பேர் வந்து ஆர்கே ஜெயன். சார் நீங்கள் சந்தமாமா படம் வந்து பண்ணீங்க. ஸோ அந்த படம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ராதாகிருஷ்ணன்ட்டு ஒருத்தர், அவர் இயக்குனர், அவரும் நானும் சேர்ந்து தான் பண்ணோம். ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, நல்லா வந்துச்சு. அவருக்கு ஹாப்பி. அந்த கிளைமேக்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுமே ஒரு நகைச்சுவையாகவே இருக்குங்க. அந்த அவர் சாரு கருணாஸ் சாரும் சூப்பராக நடிச்சிருப்பாருங்க சார், நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார் பண்ணுங்க? அடுத்த ப்ராஜெக்ட் பொன்னின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போது சந்திரிகான்னு ஒரு படம் பொள்ளாச்சியில் பண்ணோம், கிளைமேக்ஸோடு நிற்கிது. அப்புறம் இப்போ செம்மறியாடுன்னு ஒன்று லாஸ்ட் இயர் பண்ணோம், அது ரிலீஸ் ஆயிடுச்சு. 48 சென்டரில் போட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில், அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, வந்தால் பண்ணுவோம், இல்லை அப்படியே கேஷுவலாக அப்படி பண்ணுறேன், அவ்வளோதான். சார் நீங்கள் இந்த சினிமா ஃபீல்டில் வந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சு சார்? நான் வந்து 90லேருந்து இருக்கேன். என் ஃப்ரெண்டு அஸ்தபோதியார் ராஜ்குமாரோட ரூம்மேட்டு, கிளாஸ்மேட்டு. அப்புறம் ஆனந்த், அப்புறம் இன்னொருத்த மணிமாறன். நாங்கள் 4 பேருமே கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு. ராஜ்குமார் தான் ஃபஸ்ட்டு கலக்போதியார் பண்ணான், அதுக்கப்புறம் அஸ்தபோதியார் பண்ணான். அவன் என் ரூம்மேட்டு டிஎஃப்டெக். ஆமாம், நாங்கள் தான் பார்த்து இவங்க எம்என்எம் லாட்ஜில் ஏவிஎம்க்கு எதிர்க்க ஆளெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணோம். சார் இப்போ நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்து வந்திருக்கீங்க சார், இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். எப்படி சார் இந்த அட்மாஸ்பியர் இருக்குது? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தாக்கா ஊட்டி வந்து 35 கிலோமீட்டர்ஸ் தான், குன்னூர். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கிளைமேட்டு. இதில் மேலும் ரொம்ப வெளியே போக மனம் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அது ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா சில்லுன்னு இந்த காற்று வந்து ரொம்ப லைக் பண்ணுறோம். ஆமாம், அதாவது இதுக்கப்புறம் தேனியை எப்படி இருந்தோ அதே லொக்கேஷன், மேகமலை மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நல்லா சார் இங்கே என்ன சார் ஆர்டர் பண்ணீங்க? ஆர்டர் பண்ணது வந்து இங்கே வந்து ப்ரான் நல்லாயிருக்கு. அப்புறம் குடல் ஃப்ரை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா பண்ணித்தராங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, செஸ்ஒன் ரைஸு. ரெண்டாவது பார்த்தாக்கா அவங்க தலைக்கறி கொடுக்குறாங்க. அப்புறம் காடை நல்லா இருக்குது. ஆமாம், அதாவது மேலும் மேலும் சாப்பிட்ருக்கேன், ஆனால் வயிறு நம்பிடு சார். சார் இங்கே புதுசாக வந்து கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் வெல்கம் பண்ணுவீங்க? புதுசாக வர கஸ்டமர் நான் கடைக்காரன் இல்லையே, என்ன சொல்கிறது? இல்லை, நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சார். என்னோட ஒப்பீனியன், வாங்க என்னங்க வேணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு புன்னகை. இங்கே வந்தால் ரெஸ்பாண்ட், இங்கே உள்ளே வந்தாலே சிரிக்கிறாங்க, அந்த புன்னகை தான் மெயின். உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த டிஷ்ஷில் கொடுக்குறத விட அவங்க வந்து மனசார கூப்பிட்றாங்க பாருங்கள், சிரிச்ச முகமாக. அந்த வரவேற்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் என் ஃபோன் நம்பர் கேளுங்க, கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. எப்போ கூப்பிட்டாலும் இது பண்ண அந்த புன்னையோடு பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான். அது சப்ளையர் கூட அந்த புன்னகை. நிறைய ஹோட்டல் பண்ணிங்கன்னா தண்ணி கூட வராது சார், தண்ணி வரலன்னு அங்கே சொல்லணும், வராது. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாமே சிரிச்ச முகமாக செய்கிறாங்க. அந்த சிரிச்ச முகத்துக்கு பார்க்குறக்கே நாங்கள் மீண்டும் வரணும்னு தோணுது. அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய ப்ராஜெக்ட் மேலும் மேலும் நான் சக்ஸஸ் ஆகி நீங்கள் இன்னும் மிகப்பெரிய டைரக்டர் ஆகணும் சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், அந்த நேம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நேமாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். சார் வணக்கம். சார் உங்கள் பேருங்க சார்? சுரேஷ். சார் உங்கள் பேருங்க? சந்துரு. சார் இந்த இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? 3 months ago. இப்போ தான் நான் இந்த கொரோனா டைமில் தான் பண்ணியிருக்கேன். கொரோனா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இயற்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்லேயும் சரி, நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அட்மாஸ்பியரும் சரி, நீங்கள் இயற்கையாக எப்படி இருக்குமோ அதுக்கான சூழல் நீங்கள் உட்காந்து சாப்பிடணுங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். இங்கே இந்த ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இப்படி அங்கே பாருங்கள், அந்த காட்டுங்க. ஃபேமிலியோட வந்து குழந்தைங்களாம் விளையாடுற மாதிரியெல்லாம் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க சார். இந்த ஐடியாஸ் எப்படி சார் தோணுச்சு?
இல்லை குழந்தைகளுக்கு கவர் பண்ணுறக்காக தான் அதை வச்சுருக்கோம். ஏன்னா ஃபேமிலி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஃபேமிலி வந்துட்டு வந்தால் சாப்பிட்டு நீட்டாக எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறோம். சார் அந்த குடிலெல்லாம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அப்படியே தனித்தனியாக அவங்க உட்காந்து ஒரு ஒரு 5 பேர் வந்தாலும் சரி ஒரு ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்லா இருக்குது. இந்த குடில் அமைப்புகள்லாம் எப்படி சார் இந்த ஐடியாஸ்? இல்லை இது நாங்கள் நிறைய இடத்துல பார்த்து தானுங்க. ஆனால் அது டிட்டோவோ இல்லாமல் எங்களுக்கான ஒரு ஐடியாவில் எப்படி வடிவமைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். அதாவது இப்போ இயற்கை சூழல்னால் இப்போ வந்து உங்களுக்கு நிறையா வந்து பில்டிங்ஸ் வந்துடுச்சு. முற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஓடு கூரை அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அதே வழியில் வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஓடு அந்த மூங்கில் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் உள்ளே வந்து உட்காரும் போதே வந்து உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு சூழலில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக. சார் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் டைமிங் வந்துட்டு எப்படி சார்? வியூஸ் வந்துட்டு பார்க்குற வியூஸ் வந்து எந்த டைம் வந்து சாப்பிட்லாம் அந்த டைமிங்? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 11 AM to 11 PM. இல்லை அதாவது மார்னிங் 11 AM to நைட்டு 11 PM வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. சார் இங்கே என்னென்ன மாதிரி டிஷ்ஷஸ் கொடுத்துட்ருக்கீங்க சார்? நம்ம எல்லாமே பண்ண வெஜ்ஜும் பண்ணுறோம் நான்வெஜ்ஜும் பண்ணுறோம். நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி காடை புறா ரேபிட்டு சம்டைம்ஸ் அது ரேர். அது ரேர். அது எப்படி சார் பர்டிகுலர் டேஸில் இந்த ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? எல்லா டேஸில் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஃபிஷ் ஐட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சார் இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வியூவர்ஸ்க்கு நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள் சார். இது வந்து நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் போகும்போது தென் திருப்பதி நாளோட ஜங்ஷனில் டுவர்ட்ஸ் அன்னூர் போகிற வழியில் ஒரு 200 ஃபீட்டில் இருக்குது. ஜஸ்ட் 200 ஃபீட். தென் திருப்பதி நாளோட ஜங்ஷன்லேருந்து ஒரு 200 ஃபீட்டில் டுவர்ட்ஸ் அன்னூர் போகிற வழியில் இருக்குது. சரி இந்த ரிசார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த ரிசார்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைச்சிருக்கக்கூடிய அந்த குடில் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சார் அது நீங்களே வந்து கிரியேட்டிவ் பண்ணதுங்களா இல்லை முன்னாடியே இது? இல்லை ஒரு சிலதெல்லாம் நாங்கள் வேறு பக்கம் பார்த்தது தான். ஆனால் அதை அப்படியே பண்ணாமல் எங்களுக்கான ஒரு ஐடியா எது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் மாடிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும்னு எங்களுக்கான ஒரு ஐடியாவில் வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். ஆமாங்க. மக்கள் எது மாதிரி எதிர்பார்க்குறாங்க எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அதை நாங்களே திங்க் பண்ணி பண்ணியிருக்கோம். சார் இப்போ பேக்கேஜஸ் எல்லாம் எப்படி சார்? ஒரு 500க்கு வந்துட்டு இவ்வளோ ஒர்த்தான ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக நீங்கள் பேக்கேஜஸ் அதை கொடுத்துட்டு? இது வரைக்கும் பேக்கேஜ் மாதிரி எதுவும் பண்ணலைங்க. ரெகுலராக என்ன டிஷஸ் கொடுக்குறோமோ அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு. ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். சார் இப்போ பீப்புள்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்காங்க. நாங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ பீப்புள்ஸ் வந்துட்டு கார்லேயும் சரி 2 வீலர்ஸ்லேயும் வந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவுனா எதை சொல்லுவீங்க சார்? எப்படி வெஜ்ஜில் கேட்குறீங்களா நான்வெஜ்ஜில்? ரெண்டுலேயுமே சார். எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஃபுட்டு எல்லாமே கிளியராக டேஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்குறோம். எதுவுமே வந்துட்டு மோசம்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கும். அது ஒருத்தர் மட்டன் விரும்புவாங்க, ஒருத்தர் ஃபிஷ் விரும்புவாங்க. ஃபிஷ் விரும்பிகளுக்கு ஃபிஷ் நல்லாயிருக்கும், மட்டன் விரும்பிகளுக்கு மட்டன் நல்லாயிருக்கும். மற்றபடிக்கு நம்ம கடையில் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். எதுவுமே எதுக்கு ஒன்றும் குறைஞ்சதில்லை. எல்லாமே நல்லாயிருக்கும். சார் இப்போ நம்ம ஷாப்புக்கு வந்து விடுமுறை ஏதாவது இருக்குங்களா சார்? விடுமுறையெல்லாம் இல்லைங்க. எல்லா நாளும் ஓப்பனிங் எல்லா நாளும் அன்லெஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் தீபாவளி. ஸோ ஆஃப்டர் தீபாவளி ஏதோ 1 days 2 days வந்து நம்ம அவங்க மாஸ்டர்ஸ்க்கு லீவ் கொடுக்கும்போது நம்ம விடுமுறை கொடுப்போம். மற்றபடி வந்து உங்களுக்கு எல்லா நாளும் ஒர்க்கிங் ஹவர்ஸ். சார் இப்போ எப்படி சார் நம்ம ஏதாவது விழா காலங்கள் அதாவது வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆர்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணல. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ 3 months தான் ஆகுது. ஃப்யூச்சரில் பிளான் இருக்குது, பண்ணுவோம். சார் இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். என்னோட நேம் வந்து சுரேஷுங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 9791606514. சார் உங்களுடைய நேமும் உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டீங்க. என் பேர் சந்துரு. என் நம்பர் வந்துட்டு 7418035865. சரிங்க சார். உங்கள் வியூவர்ஸ் இந்த இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் இப்போ சாப்பிட்டோம். டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சார் இந்த டேஸ்ட் வந்துட்டு எப்படி சார்? இங்கே எப்பவுமே ரெகுலராக வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் மாதிரி வச்சுருக்கீங்களா குக் பண்ணுறதுக்கு? எங்களோட மெயின் மாஸ்டர் இருக்காருங்க. அவரோட டேஸ்ட் தான் எல்லாமே. ஸோ நாங்கள் டேஸ்ட் வைஸில் எப்போவுமே காம்ப்ரமைஸ் ஆகிறதில்ல. எப்போவுமே வரவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான ஃபுட்டு கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் நல்லா பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் சார். இங்கே பீப்புள்ஸ் வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை நம்பி வரலாம். நீங்கள் வந்து தைரியமாக சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிடும்போது இந்த எல்லா ஃபுட்டுமே வந்து உங்களோட உடம்புக்கும் வயிற்றுக்கும் ஒத்துக்கும். கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. இது வந்து நிறைய இடத்துல நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு வந்து உங்களுக்கு அஜீரணம் இல்லை ஜீரணம் ஆகலை அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து 100% இருக்காது. அதனால தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் இயற்கையான முறையில் ஃபுட்டு தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்த்தோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.